என்னுடைய பேர் கம்சா. நான் ஒரு பிரெஞ்சு பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டில் படித்து கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு எனக்கு நன்றி. என்னை கூட்டிக் கொண்டு வந்த மஹிந்தரனாக்கு நன்றி. இன்றைக்கு இந்த அமர்வு ஜாப்பு அமைப்பதை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு அதை பற்றி எந்த அறிவும் இல்லை. நான் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி இல்லை. ஆனால் நான் என்ன கிடைத்த இந்த வாய்ப்பை எனக்கான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தி கொள்ளணும் என்று நான் நினைக்கிறேன். அதனால இந்த அமர்வின் குறிக்கோள்ல இருந்து கொஞ்சம் வெளியில போய் ஒரு விஷயத்தை கேட்கணும், ஒரு கோரிக்கை வைக்கணும். என்ன நான் அறிமுகம் செய்யணும் என்று சொன்னால், என் அப்பா ஒரு முன்னாள் அரசியல் கைதி, 16 வருஷம் இலங்கை சிறைச்சாலையில தமிழ் அரசியல் கைதியா இருந்து இப்ப விடுதலை ஆகியிருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு இந்த சபையில இருந்து இறந்த காலத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம், நாங்கள் இழந்ததை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம், எதிர்காலத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம், அடுத்த தலைமுறை என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு எங்களுக்கு ஜாப்பு தேவை எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்காலத்துல இன்றைக்கும் 10 தமிழ் அரசியல் கைதிகள் ஜெயிலுக்குள்ள இருக்கணும். அது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியல. இன்றைக்கு இலங்கையில பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவைக்கு எத்தனை பேருக்கு எத்தனை பேர் இருக்கணுமோன்று தெரியும். ஆனா எத்தனை பேர் இருக்கணும், என்ன பிரச்சனை என்று ஒன்றுமே தெரியல. அப்பா சொல்லுவார், விடுதலை புலிகள் இருந்த காலத்துல விடுதலை புலிகள் இப்படி பிடிப்பட்ட ஆட்களுக்கு வழக்குகளுக்கு எல்லாம் உதவி செய்திருக்கணும் என்று. இன்றைக்கு விடுதலை புலிகள் இல்லை, ஆனால் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் விடுதலை புலிகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நேற்று கூட நான் திரு டோபி கெட்மன் அவர்கள் இந்த உரையில எனக்கு அவர் ஆங்கிலத்தில் கதைச்சிருந்தார். எனக்கு 80% விளங்கினது. நான் தான் அதன் ரெஸ்யூமே செய்த. எனக்கு விளங்கினதுல அவர் காணாமல் போன தாய்மார்களை பற்றி கதைச்சிருந்தார், இறந்த மாவீரர்களை பற்றி கதைச்சிருந்தார், உயிர் தப்பி இன்றைக்கும் இருக்கிற பாதிக்கப்பட்டவர்களை பற்றி கதைச்சிருந்தார். ஆனா அரசியல் கைதிகளை பற்றி ஒரு வசனம் கூட அந்த உரையில வர இல்லை. எனக்கு தெரியலையோ எனக்கு விளங்கின அளவில் அதை பற்றி ஒன்றும் வர இல்லை. ஏனென்றா அவைக்கே தெரியாது, அவருக்கு தெரியாது. என்ற எங்கடையாக்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. 3 நாளைக்கு முன்னம் அங்க 10 பேர்ல 2 பேர் 32 வருஷமா உள்ளுக்குள்ள இருக்கிறான். 32 வருஷமா இருக்கிற ஒரு ஆள் போன் அடிச்சு அப்பாவோட கதைச்சவர், அங்க கதைக்கக்கூடிய வசதி இருக்குது, கதை கேட்க சொன்னவர், நான் 32 வருஷமா இருக்கிறேன், அம்மா இல்ல, அப்பா இல்ல, இளவயதுல பிடிபட்டதால குடும்பம் இல்ல, மனைவி பிள்ளைகள் எவரும் இல்ல, ஒரே ஒரு அக்கா இருந்தவா, அவ கொஞ்ச நாளைக்கு முன்ன இறந்துட்டா. எனக்கு 32 வருஷமா இருக்கிறேன். எனக்கு வருத்தம் என்று சொல்ல கூட எனக்கு ஒரு ஆக்கள் இல்லை. இப்ப அடுத்தடுத்த மாசத்துல இலங்கையில இலங்கையர் தினமோ ஏதோ ஒன்று சொல்லி ஒரு நிகழ்வு நடக்க போறதா சொல்லினோம். அண்டு கொஞ்சம் பேரை விடுறதா கதைச்சு கொண்டிருக்கணும். அண்டு மட்டும் நான் பார்ப்பேன், அதுக்கு பிறகு விடையில்லை என்ன நான் எதுவும் செய்து கொள்ளுவேன் என்று. அவை யாருக்காண்டி போனவே? எங்களுக்காண்டி தானே செய்தவ. இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம், இங்க கதைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு ஆள் தனக்கு வருத்தமண்டா கூடி எனக்கு சொல்ல ஒரு தெரும் இல்லை என்று சொல்லிக்க நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இறந்த ஆக்கள் இறந்துட்டினோம், அவைக்கு நாங்கள் செய்யணும். நான் பிள்ளைன்னு சொல்லல, மாவீரர் நாங்கள் இறந்தோனும், காணாமல் போனாக்களுக்கு எங்களுக்கு நீதி எங்களுக்கு கட்டாயம் வேணும், எல்லாம் வேணும். இன்றைக்கு 10 பேர் அதுக்குள்ள இருந்து நித்தம் செத்து கொண்டிருக்கிறோம். அவைக்கு ஏதாவது ஒன்று செய்வாமே, ஒரு அடி எடுத்து முன்னுக்கு வைப்பேன். அப்படி அதையும் நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையில தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைக்காண்டி நாங்கள் ஏதாவது ஒன்று கட்டாயம் செய்யணும். எனக்கு செய்யறதுக்கு எனக்கு நேற்று டோபி கெட்மன் அவருடைய ஸ்பீச்சில் அது ஒரு இடத்துல கூடி வரையில்லைன்றது சரியான கஷ்டமா இருந்தது. ஏனென்றால் எங்களுக்கே தெரியலைன்றது, அது தெரியணும். அதையும் நாங்கள் மீட்டெடுக்கணும். சிறையில இருந்து எத்தனையோ பேர் உயிரற்ற உடல்களாக தான் வெளியில வந்திருக்கிறோம். இந்த 10 பேரையும் நாங்கள் உயிரற்ற உடல்களை விடுதலையாக்கி போட்டு ஊர்வலம் கொண்டு போய் ஒரு பிரயோசனமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவைக்காக கூட நிற்கணும். நான் ஏதாவது தவறா கதைச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி.